அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னங்க, தங்கம் 14,000க்கு மேல ஒரு கிராம் விற்குது அப்படின்னு ரொம்ப கவலையா இருக்கீங்களா? அது எப்படா நம்ம வாங்குறது? நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கு நகையை எப்படா வாங்குறதுன்னு ரொம்ப குழப்பத்தில் இருக்கீங்களா? இது இறங்குமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்னடா இது இறங்கவே இறங்காதா? சொன்னானே தங்கம் இறங்கும்னு சொன்னானே, ஆனா இது இறங்காமையே போயிடுச்சே அப்படின்னு பாக்குறீங்களா? நாம நினைச்சது வேற, அது நடந்தது வேற. இப்ப நம்ம வாங்க பார்க்கலாம் தங்கத்துக்கு என்னதான் பிரச்சனை. அதாவது ஒட்டுமொத்த உலக பொருளாதாரமே இப்போ ஒரு வேற ரூட் ஒன்று எடுத்திருக்கு. சொல்ல போனாக்கா, இதுக்கு முன்னாடி டாலர்ல வர்த்தகம் பண்ணிட்டு இருந்த உலக வர்த்தகம், உலக நாடுகளினுடைய வர்த்தகம் இப்ப டாலரை ஓரம் கட்டிட்டு அந்த டாலருக்கு நிகரான தங்கத்தில் உலக வர்த்தகத்தை செய்ய தொடங்கி உள்ளது. பெரிய பொருளாதார நாடுகளான பிரிக்ஸ் கண்ட்ரிஸ், பிரிட்டிஷ், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா போன்ற பெரிய நாடுகள் எல்லாம் டாலருக்கு நிகரான தங்கத்தில் வர்த்தகத்தை செய்ய தொடங்கி இருக்கிறது. அதுக்கு தான் இந்த பிரைஸ் ஹைக். இப்போ தங்கம் ஏறிடுச்சு. இந்த தங்கத்தின் விலை குறைய வேண்டுமானால் ஒரு 2 சூழ்நிலைகள் உலக பொருளாதாரத்தில் நடந்தால், மாற்றம் நிகழ்ந்தால் தங்கத்தின் விலை மீண்டும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த 14,000 ஒரு 10,000 வரைக்கும் இறங்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது என்ன 2 சூழ்நிலைகள்? முதல் சூழ்நிலை, அமெரிக்காவில் இன்னும் 6 மாசத்துல ஃபெடரல் ரிசர்வ் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவினுடைய மைய வங்கியினுடைய கவர்னரை நியமிப்பதற்கான தேர்தல் நடக்கவிருக்கிறது. இப்பொழுது இருக்கின்ற அமெரிக்க ஃபெடரல் ரிசர்வினுடைய கவர்னர் ஜெரோம் பவுல், அவர் ட்ரம்புக்கு அகெயின்ஸ்ட். அவர் நாட்டை வலிமைப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. ஆனா ட்ரம்ப் ஒரு என்ன சொல்றதுக்கா ஒரு ஷோ காட்டுற மாதிரி ஜிக்ஸாக் பண்ணி மாய விருந்து காட்டுறதுக்காக நான் என்ன சொல்றேனோ அதை நீ செய் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இந்த ட்ரம்ப்புக்கும் ஜெரோம் பவுலுக்கும் டக் ஆஃப் வார் நடந்துட்டு இருக்கு. ட்ரம்ப் சொல்றது ஜெரோம் பவுல் கேட்கறது இல்லை. ஸோ அவருக்கு இன்னும் 6 மாசம் டேர்ம் இருக்கு. அந்த 6 மாசம் முடிஞ்ச உடனே எலெக்ஷன் வரும். அதுல ட்ரம்ப் ஒரு ஆளை நிக்க வைக்க போறாரு. அவரு யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா கெவின் மார்ஷ். அவரு ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா பொருளாதாரத்தை வலுப்படுத்துறதுல மிகவும் தீவிர அக்கறை காட்டுபவராக அவர் இருக்கிறார், கெவின் மார்ஷ். அப்படி அவர் அமெரிக்க பொருளாதாரத்தை வலுப்படுத்த அவர் முயற்சிகளை உண்மையிலேயே மேற்கொண்டால் அப்பொழுது தங்கத்தின் விலை நிச்சயமாக குறையும். அவர் இப்போ அமெரிக்க பொருளாதாரத்தை வலுப்படுத்தணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அமெரிக்காவில் இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்துவார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அமெரிக்காவினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை உயர்த்தினா அமெரிக்காவில் விற்கப்படுகின்ற கார்பரேட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் பாண்ட்ஸ், கவர்மெண்ட் ட்ரெஷரிஸ் அவைகளுடைய வட்டி எல்லாம் உயரும். அப்போ உலக முதலீட்டாளர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்காவில் உலகத்திலேயே மிகவும் பாதுகாப்பான ட்ரெஷரி என்று கருதப்படுகின்ற அமெரிக்கா ட்ரெஷரி, அமெரிக்க டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகும். அதே போல அமெரிக்க ட்ரெஷரிக்கு ஈல்டு அதிகரிக்கும், பாண்ட்ஸுக்கான ஈல்டு அதிகரிக்கும். அதனால உலக முதலீட்டாளர்கள் எல்லாம் தங்கத்தை விற்றுவிட்டு அந்த பாண்ட்ஸுக்கு தாவுவாங்க. அதனால தங்கத்தை விற்கிறப்ப சடன் பிரைஸ்ல ஒரு கிராக் நடக்கிறதுக்கான வாய்ப்பு நல்ல பிரகாசமா இருக்கு. இது நடந்தால்
தங்கம் வந்து 10,000 ஒரு கிராம் தொடலாம். 10,000க்கும் கீழே வந்து அது தொடறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது நடக்காமலேயும் போகலாம். அது எப்போ நடக்காம போகும் அப்படின்னா, ட்ரம்ப்புக்கு இந்த கெவின் மார்ஷ் வந்து ஒரு கைப்பாவியா மாறிட்டு ட்ரம்ப் என்ன சொல்றாரோ அதை போல இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டாருன்னா மறுபடியும் இன்னொரு 1000, 2000, 3000 ரூபாய் தங்கத்தினுடைய விலை ஒரு கிராமுக்கு ஏறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது நான் சொல்லலை, சாட் ஜிபிடியே சொல்லுது. ஓகேங்களா? இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அமெரிக்காவில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் உயர்ந்தால் உலக நாடுகள் அனைத்திலும் தங்கத்தின் விலை குறையும். அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் வலுப்பெறும். அமெரிக்காவில் பாண்ட் ஈல்டு ஏறும். அமெரிக்க ட்ரெஷரியினுடைய பாண்ட் ஈல்டு ஏறும். அமெரிக்காவில் வந்து எல்லாரும் போய் அங்கே முதலீடு செய்வாங்க. அப்போ தங்கத்தினுடைய விலை வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு. இன்னொரு கருத்தையும் நான் இங்கே வந்து உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த பொருளாதாரங்கள்ல ஒன்றாக கருதப்படுகின்ற சீன பொருளாதாரம், சீன கவர்மெண்ட்டு அந்த நாட்டில் இருக்கிற பேங்குங்களுக்கெல்லாம் ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. அது என்ன ஆர்டர் அப்படின்னா, இத்தனை காலமாக அமெரிக்க ட்ரெஷரியை செக்யூரிட்டியாக வைத்துக்கொண்டு, பிளட்ஜாக வைத்துக்கொண்டு அந்த வங்கிகள் எல்லாம் கடன் கொடுத்து வந்தன. ஆனால் இப்போ அங்க எல்லா பேங்குகளுக்கும் ஒரு ஆர்டர் போயிருக்கு. அது என்ன ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா, இனி எந்த ஒரு வங்கியும் சைனாவில் அமெரிக்க ட்ரெஷரிகளை பிளட்ஜாக வைத்துக்கொண்டு, செக்யூரிட்டியாக வைத்துக்கொண்டு கடன் கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்டரையும் அது பாஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதுல தங்கத்துக்கு என்ன தாக்கம் அப்படின்னா, உலக நாடுகள், அதாவது உலகத்திலேயே மிகவும் பாதுகாப்பாக சேஃப் அண்ட் செக்யூராக கருதப்படுகின்ற அமெரிக்க ட்ரெஷரியை உலக பொருளாதாரங்களில் சக்தி வாய்ந்த பொருளாதாரமாக விளங்குகின்ற நாடுகளில் ஒன்றாக இருக்கின்ற அந்த சீனா ஒரு முடிவு எடுக்குது அப்படின்னா, அமெரிக்க ட்ரெஷரியை ஒதுக்குகிறது என்றால், அமெரிக்க ட்ரெஷரியை வாங்க வேண்டாம் என்று ஒதுக்குகிறது என்றால் அதில் ஏதோ சூட்சமம் இருக்கிறது. அதனால் நாம் எல்லாம் அமெரிக்க ட்ரெஷரியை வாங்காமல் இருப்பது நல்லது அப்படின்னு மற்ற நாடுகள்லாம் அமெரிக்க ட்ரெஷரியை டப் 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 டப்னு விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப என்ன ஆகும்? அமெரிக்க ட்ரெஷரிக்கு யாரும் வாங்க மாட்டாங்க. அமெரிக்க ட்ரெஷரி யாரும் வாங்க மாட்டாங்க. அப்போ அமெரிக்காவில் பணப்புழக்கம் குறைந்துவிடும். அந்த பணப்புழக்கத்தை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா அமெரிக்க ட்ரெஷரிஸ் நிறைய வந்து அவங்க விற்கணும். அப்படி விற்கணும் அப்படின்னாக்கா அவங்க அட்ராக்டிவ் இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்க கொடுக்கணும், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றணும். ஓகேங்களா? அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏற்றினாங்கன்னா அது நம்ம தங்கத்துக்கு எது வந்து யமன். அதனால வந்து தங்கத்தினுடைய விலை அப்படி நடந்தாலும் அது உழலுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டு வலிமையான பாயிண்ட்டுகளும் இன் ஃபியூச்சர்ல நடந்தால் தங்கத்தின் விலை குறையும். அதே போல உலக நாடுகள்ல ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற சண்டை நிறுத்தப்பட்டு சமாதான ஒப்பந்தங்கள் ஏற்படுத்தப்பட்டு ஒரு 3 மாசம் 6 மாசம் எந்த போர்வே நடக்கலைன்னாலும் தங்கத்தின் விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே போல ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற அந்த கோல்டு வார், அதுவும் வந்து ஒரு சுமூகமா நான் இனிமே ஈரான் மேல கை வைக்க மாட்டோமா அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப்பும் சொல்லி, அப்புறம் வந்து காமெனி ஈரானுடைய அதிபர் காமெனியும் வந்து அமெரிக்காவை வந்து நான் ஒரு கை பார்த்துருவேன்னு சொல்லாம 2 பேருமே கை குறிக்கிட்டு நம்மலாம் நட்புணர்வு நாடுகள் இருக்கலாம்னு நட்பு பாராட்டினாங்கன்னா, இந்த 23ஆம் புலிகேசி, இம்சி அரசன் 23ஆம் புலிகேசி போல சமாதான கொடியை ஆட்டி, இனிமே நான் உன் சண்டைக்கு வரமாட்டேன், நீ என் சண்டைக்கு வரக்கூடாது, இந்த கோர்ட்டுக்கு அந்த பக்கம் நீ வராத, இந்த கோர்ட்டுக்கு அந்த பக்கம் நான் வரமாட்டேன்னு சொல்லி ஒரு சமாதான ஒப்பந்தம் காமெடியா போட்டுக்கிட்டாலும் தங்கத்தின் விலை விழும். அதே போல இப்போ ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்கிறாரு, கிரீன்லாண்டு எந்துன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப அந்த கிரீன்லாண்டு எந்துனாக்கா மறுபடியும் அங்க ஒரு குழப்பம் வரும். இப்போ வெனிசுவேலாவில் போயிட்டு அந்த நாட்டு அதிபரை அங்கிருந்தே தட்டி தூக்கின்னு வந்து அமெரிக்கா நியூயார்க் ஜெயிலில் போட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடக்காமல் இருந்தால் உலக பொருளாதாரம் ஒரு நல்ல சூழல் எட்டிய நிலையில் தங்கத்தின் விலை மீண்டும் குறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? அப்போ அது நாளைக்கு நடக்குமா, இல்ல 1 மாசத்துல நடக்குமா, 6 மாசத்துல நடக்குமா, இல்ல 1 வருஷத்துல நடக்குமான்னு எனக்கு அறுதியிட்டு சொல்ல முடியாது. எனவே என்னுடைய அசம்ஷன் பிரகாரம் தங்கம் விலை குறைய வேண்டும் என்றால் இன்னொரு 6 மாசத்துல
அமெரிக்காவில் அங்க நடக்கிற அந்த அரசியல் மாற்றங்கள், அதே போல உலக பொருளாதாரங்களில் ஏற்படுகின்ற அந்த மாற்றங்கள், உலக நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக எடுக்கின்ற அந்த முயற்சிகளை கைவிட்டால் தங்கத்தின் விலை உண்மையிலேயே குறையும். ஸோ தங்கத்தின் விலை ஏன் ஏறுகிறது என்றால், அது ஒரு ஸ்பெகுலேஷன் அடிப்படையில், ஊகத்தின் அடிப்படையில் தான் அந்த விலை இப்பொழுது ஏற்றப்பட்டிருக்கிறது. உலகமெல்லாம் போர் பதற்றம் நிலவும். ட்ரம்ப் அவர்கள் கிரீன்லாந்தை கைப்பற்றுவார், ட்ரம்ப் அவர்கள் ஈரானில் குண்டு போடுவார், ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இன்னும் தொடர்ந்து பல ஆண்டுகள் போர் நடைபெறும். அதே போல பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் சண்டை நடக்கும். இது போல நிறைய போர் பதற்றங்கள் நடக்கும். 3ஆம் உலக போர் மூலம் அப்படிங்கிற யூகத்தின் அடிப்படையில் தான் இப்பொழுது அனைத்து நாடுகளும் டாலரை விற்றுவிட்டு டாலருக்கு நிகராக வருகின்ற பணத்தினை இப்பொழுது தங்கத்தில் முதலீடு செய்து வருகிறார்கள். இந்த பயத்தின் காரணமாகத்தான் இப்பொழுது தங்கத்தின் விலை உயருகிறதே தவிர வேற எந்த ஒரு காரணியும் அதற்கு பின்னாடி இல்லை என்பதனை நான் உங்களோடு கூட தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல இல்லத்தரசிகளுக்கும் இன்னொரு கருத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இல்லத்தரசிகள், நீங்கள் தங்கத்தை வாங்கி வைக்கவில்லை, பெண் பிள்ளைகளுக்கு ஒரு குண்டுமணி தங்கம் கூட வாங்கி வைக்கல அப்படிங்கிற அந்த ஏக்கம் வேண்டாம், அந்த அந்த ஸ்ட்ரெஸ் வேண்டாம். நிச்சயமாக ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அந்த வாய்ப்புக்காக நீங்கள் காத்திருப்பது நல்லது. ஓடி போயிட்டு இன்னைக்கு எந்த ரேட்ல விற்குதோ அந்த ரேட்ல வாங்கி போட்டுட்டு நிம்மதி பெருமூச்சு விடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. இனி வரும் காலங்களில் இந்த வேர்ல்டு செனாரியோ எப்படி மாறுகிறது என்பதை பொறுத்து தங்கத்தின் விலை கூடலாம் குறையலாம். நாம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுல தங்கத்தின் விலையில நம்ம கையில ஒண்ணும் இல்லை, அதனால நம்ம வெயிட் பண்றதை தவிர வேற வழி இல்லை. ஓகேங்களா? இந்த காணொலி காட்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை தட்டுங்க. நன்றி, வணக்கம்.